Good morning students. Today we are going to see about the lymphatic system. Lymphatic system consists of a fluid called lymph. Lymph means in Tamil நிணநீர். நிணநீர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய செல்ஸை கொண்டு வருது. அதாவது நோயை எதிர்க்கக்கூடிய படை வீரர்களை இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய இடம் தான் லிம்பாட்டிக் சிஸ்டம். அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் லிம்ப் அப்படின்றது பிளட் சர்க்குலேஷனை போலவே லிம்பும் பாடி முழுக்க சர்க்குலேட் ஆகும். சம் டிஷ்யூஸ்க்கு பிளட் வெசல்ஸ்க்கு ஆர்கன்ஸ்க்கு தேவையான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து இந்த லிம்ப்ன்றதாக செய்யுது. ஓகேவா? அந்த லிம்ப் ஃப்ளோவை தான் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃப்ளூயிடு தான் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் தான் லிம்ப்னு அர்த்தம். The lymphatic system consists of a fluid called lymph. This fluid is flowing through the lymphatic vessels. Lymphatic vessels மூலமாக தான் இந்த flow நடக்குது, not blood vessels. Lymphatic vessels. Lymphatic tissue is a specialized form of reticular connective tissue that contains large number of lymphocytes. Lymphocytes அப்படின்னாவே அப்படின்றது லிம்பில் அந்த லிம்பாட்டிக் டிஷ்யூ தான் ஒரு பர்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவாக வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் லார்ஜ் நம்பர் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குது. லிம்பாட்டிக் டிஷ்யூ இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ தட் கண்டைன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் லிம்போசைட்ஸ். லிம்ப் பாசஸ் த்ரூ தி வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ் பிஃபோர் ரிட்டர்னிங் டு பிளட். பிளட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அது பாஸ் ஆகுதுன்னா வெசல்ஸ்க்கு பாஸ் ஆகி நெக்ஸ்ட் லிம்ப் நோடுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? பிஃபோர் ரிட்டர்னிங் டு பிளட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலாம் பாஸ் ஆகி வருதுன்னு அர்த்தம். தி லிம்பாட்டிக் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்ப் ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட், லிம்ப் நெக்ஸ்ட் லிம்ப் வெசல்ஸ். This is one of the lymphatic system. Next, lymph nodes. Next, lymph organs. Lymph organ like that spleen and thymus. Spleen என்ற ஒரு ஆர்கனும் thymus என்ற ஆர்கனும் தான் lymph organ சொல்கிறாங்க. லிம்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். நெக்ஸ்ட் lymphoid tissue அப்படின்றது டான்சில்ஸ். நெக்ஸ்ட்டு போன் மேரோ. அப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் லிம்ப் வெசல், லிம்ப் நோட்ஸ், லிம்ப் ஆர்கன்ஸ் அண்ட் லிம்பாய்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் போன் மேரோ. சி பிக்சர். லிம்பாட்டிக் சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. சர்வைக்கல் லிம்ப் நோட், லிம்பாட்டிக்ஸ் ஆஃப் தி மேமரி கிளாண்ட். மேமரி கிளாண்ட் மீன்ஸ் பிரஸ்டில் இருக்கக்கூடிய லிம்ப் நோடு தான் மேமரி கிளாண்டில் இருக்கக்கூடிய லிம்பாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டர்னே கையிலே அப்படின்னு இருக்கு. Some branches of lymphatic vessels தான். lumbar நேம் சொல்லிடலாம். லிம்பாட்டிக்ஸ் ஆஃப் தி லோயர் லிம்ப், இங்குயினல் லிம்ப் நோட்ஸு. நெக்ஸ்ட்டு தைமஸ், தொராசிக் டக்ட், ஸ்ப்ளீன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். லிம்பாட்டிக்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்ப், இங்குயினல் லிம்ப் நோட்ஸ். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, ஸோ லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும், அந்த க்ரீன் கலரில் வெசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதான் லிம்பாட்டிக் வெசல்ஸ். இந்த லிம்ப் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய இடங்கள், எல்லா பாடி ஆர்கன்ஸ்க்கும் ஃப்ளோ ஆகிற மாதிரி பிக்சர் இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லிம்பாட்டிக் சிஸ்டம். Draining interstitial fluid. Lymphatic vessels drain tissue spaces of excess interstitial fluid to blood. Lymphatic vessels என்ன பண்ணுது, சம் டிஷ்யூ ஸ்பேசஸில் வருது எக்ஸஸாக இருக்க இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடை வந்து பிளட்டுக்கு ட்ரைன் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ரைனிங் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் டயட்டரி லிப்பிட்ஸ். லிம்பாட்டிக் வெசல்ஸ் கேரி லிப்பிட்ஸ் அண்ட் லிப்பிட் சாலிபிள் விட்டமின்ஸ். அதாவது டயட்டரி லிப்பிட்ஸில் வந்து அந்த லிப்பிடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோ வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் தான் செய்யுது. வெசல்ஸ் மூலமாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஃபேட்னா லிப்பிட்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ADEK, அதெல்லாம் ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து
protecting against invasion. Invasion means any foreign materials or foreign substances enter into the body அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று, பாடிக்கு தேவையில்லாது. அப்போ அது அதற்கு எதிர்ப்பு தர மாதிரி பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கிறதா லிம்பாட்டிக் சிஸ்டம். protecting against invasion. Lymphatic tissue carries out immune responses. ஸோ இம்யூனிட்ரி ரெஸ்பான்சஸை வந்து lymphatic tissues வந்து கொடுக்குதுன்னு அர்த்தம். These are highly specific responses targeted to particular invaders or abnormal cells. ஏதாவது ஒரு அப்நார்மல் செல்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஒரு பர்டிகுலர் இதை ஒரு தாக்க வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்போ இது ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் இன்வேஷன். சம் அப்நார்மல் செல்ஸ் ஏதாவது இருக்கும்போது அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இது ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்டாக பண்ணுது. நெக்ஸ்ட்டு லிம்போசைட்ஸ் எய்டட் பை மேக்ரோபேஜஸ். ஸோ லிம்பில் இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுது, மேக்ரோபேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ரெகக்னைஸ் ஃபாரின் செல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ், மைக்ரோப்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு தேம் இன் 2 பேசிக் வேஸ். அதாவது சம் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் அதுன்னு சொன்ன இல்லையா, சம் ஆர்கானிசம் ஆர் கேன்சர் செல்ஸ், அப்நார்மல் செல்ஸ் ஆர் ஃபாரின் செல்ஸ், ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் வந்து என்ட்ரு ஆகும்போது இந்த லிம்போசைட்ஸ் வந்து மேக்ரோபேஜஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளோட செல் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு எதிரி செல்லு, இதை வந்து நம்ம இதுக்கிட்ட இருந்து நம்ம பாடியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு செயலை செய்கிறதா மேக்ரோபேஜஸ். ஓகே, சம் லிம்போசைட்ஸ் டெஸ்ட்ராய் தி இன்ட்ரூடர். இன்ட்ரூடர்னா என்னது, இன்ட்ரூடர் மீன்ஸ் நமக்கு தெரியாத யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பழக்கமே இல்லாத ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஒரு எதிரி உள்ளே வருது, அதாவது அன்வான்ட் பர்சன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறத வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற ஒர்க்கு லிம்போசைட்ஸ் செய்யுது. சம் லிம்போசைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டு பிளாஸ்மா செல்ஸ் தட் செக்ரீட் ஆன்டிபாடிஸ். சம் லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுது, இன்ட்ரூடர் யார் வராங்களோ அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணுற ஒர்க்கும் செய்யுது. இன்னொன்று என்னென்னா, ஸோ வந்தாச்சு அவங்க கூட சேர்ந்து போராடி ஜெயிக்க முடியாமல் திரும்பவும் ஒரு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கையும் லிம்போசைட்ஸை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் லிம்ப்னா என்னன்னு பார்க்குறோம். லிம்ப் இஸ் ஒரு கிளியர் வாட்டரி அப்பேரிங் ஃப்ளூயிட் ஃபவுண்ட் இன் தி லிம்பாட்டிக் வெசல்ஸ். லிம்பாட்டிக் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளியர் வாட்டர்லி அப்பேரிங் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். த லிம்ப் க்ளோஸ்லி ரிசம்பிள் பிளட் பிளாஸ்மா இன் காம்போசிஷன். பிளட் பிளாஸ்மாவில் என்னென்ன காம்போசிஷன் இருக்கோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இந்த லிம்பு இருக்குன்னு அர்த்தம். லிம்ப் இஸ் ஐசோட்டோனிக். லிட்டில் ஓவர் 1 of the 2500 to 2800 the lymph present in vessels is moved onward by the contraction of muscles surrounding them, aided by the presence in walls in some of the larger lymphatic vessels. That means lymphatic vesselsல இருக்கக்கூடிய வால்ஸ், அந்த வால்ஸில் சம் மசில்ஸோட ஒரு கண்ட்ராக்ஷன் நடக்கிறது மூலமாக வால்ஸில் வந்து லிம்ப் வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம், மூமெண்ட். ஸோ லிம்ப் மூவ் ஆகணும் அப்படின்னா லிம்பாட்டிக் வெசல்ஸில் இருக்கக்கூடிய வால்ஸ், அந்த வால்ஸில் ஹெல்ப் பண்ணுது, வால்வ் தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த வால்வுக்கு வந்து சம் கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், அதை சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு கண்ட்ராக்ஷனால் லிம்ப் வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லாக்டில்ஸ் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபேட்ஸ் அப்சர்வ்ட் இன்டு தி லிம்பாட்டிக் they give lymph. Chyle is a milk appearance fluid. அதாவது lymph otherwise called as chyle சொல்கிறாங்க. ஸோ இந்த லாக்டில்ஸ் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து லாக்டில்ஸ். அந்த லாக்டில்ஸ் வந்து தான் ஃபேட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போது ஃபேட் அப்சர்வ் பண்ணி அந்த ஃபேட்டை வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் மூலமாக லிம்ப் மூலமாக ஆல் ஆர்கன்ஸ்க்கு டிரான்ஸ்பர்ட் ஆகுது. அப்போது ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸை வந்து டிரான்ஸ்பர்ட் பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து இந்த லிம்ப் செய்யுது நம்ம சொன்னோம் இல்லையா, அதான். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய லாக்டில்ஸ்லாம் ஃபேட்டை அப்சர்வ் பண்ணி லிம்பாட்டிக் வெசல்ஸ்க்கு உள்ள கொடுக்குது. அந்த லிம்ப் மூலமாக அந்த மில்க் அப்பியரன்ஸில் இருக்கக்கூடியதான் ஃபேட் அப்சார்ப்ஷனான ஒரு சப்ஸ்டன்ஸை லிம்ப் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். லிம்ப் வெசல்ஸ்
Lymphatic vessels begin as a closed-ended vessels called lymphatic capillaries. That means blood capillaries இருக்கிற மாதிரியே lymphatic capillaries இருக்குது. அந்த lymphatic capillaries வந்து some close-ended vessels-ஆக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் lymphatic vessels-ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுற இடமே வந்து close-ended vessels called lymphatic capillaries. Lymphatic capillaries have a slightly larger diameter than blood capillaries. அதாவது blood capillaries diameter விட slightly larger-ஆக இருக்கக்கூடிய ஒரு diameter கொண்டது தான் lymphatic capillaries. When pressure is greater inside the lymphatic capillaries, the cells adhere more closely so lymph cannot flow back into the interstitial fluid. அதாவது spaces of interstitial fluidல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ தான் லிம்ப்னு சொன்னாங்க. அந்த லிம்ப் வந்து ஸோ blood capillaries-குள்ள ஒரு லிம்ப் வந்து ஃப்ளோ பண்ணி அதில் ட்ரைன் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போது lymphatic vessels அதாவது lymphatic capillaries-ல இருக்க இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷரால் செல்ஸ் வந்து லிம்பை வந்து அட்யர் பண்ணி எடுத்துக்குதுன்னு அர்த்தம். திரும்பவும் பேக் ஃப்ளோ பண்ணாது. ஓகே, cannot பேக் ஃப்ளோ இன்டூ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளேயே திரும்பவும் லிம்பை வந்து ஃப்ளோ பண்ண முடியாது. ஒன்லி blood capillaries அந்த blood cells வந்து அட்யர் பண்ணிக்குன்னு அர்த்தம். When pressure is greater inside the lymphatic capillaries, the cells adhere more closely so lymph cannot flow back into the interstitial fluid. The network of lymphatic vessels is present in all tissues. So இந்த நெட்வொர்க் வந்து all tissuesல present ஆயிருக்குன்னு அர்த்தம். The network of lymphatic vessels is present in all tissues, but these are not present in central nervous system, bone, superficial layers of the skin. அப்போது எக்ஸப்ட் எங்கெங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், போன்ஸ் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் ஆஃப் தி ஸ்கின். இந்த இடங்கள தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் ஆஃப் lymphatic vessels இருக்குன்னு அர்த்தம். ஆல் டிஷ்யூஸில் the thickness of the walls of the lymph vessels are same as that of veins. அதாவது இந்த lymphatic vesselsோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா வெயினோட திக்னஸ் மாதிரியே இருக்கும். வெயினோட லேயர்ஸ் மாதிரியே சேம் அதே ஒரு ஸ்ட்ரக்சரை இருக்குன்னு அர்த்தம். The thickness of the walls of the lymph vessels are same as that of veins. Okay, they are also formed by same 3 layers as veins. அதாவது லேயர்ஸும் வெயினோட லேயர்ஸ் எப்படி இருக்கோ அதே போல தான் இந்த கேபிலரிஸோட வெயினும் இருக்குன்னு அர்த்தம். outer layer of fibrous tissue, middle layer smooth muscles, inner layer of endothelium. இப்போ வெயின்லேயே நம்ம படித்தது அவுட்டர் லேயர் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, மிடில் லேயர் ஸ்மூத் மசில், இன்னர் லேயர் எண்டோத்திலியம். சேம் ஆஸ் வெயின் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ட் இன் தி and the walls of the lymphatic vessels. The lymph vessels also contain valves. Lymph vessels also contain valves. ஆல்ரெடி நான் சொன்னதே தான். வால்வ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த வால்வில் சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸோட கன்ட்ராக்ஷனால் வால்வாலேருந்து லிம்ப் வந்து ஃப்ளோ, அந்த மூமெண்ட்டை வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு அர்த்தம். விச் அலோ தி ஒன் வே ஃப்ளோ ஆஃப் லிம்ப். இது ஒன்லி ஒன் வே ஃப்ளோ ஆஃப் லிம்பை மட்டும்தான் பர்மிட் பண்ணணும்னு அர்த்தம். த ஃப்ளூயிட் மூவ்ஸ் ஆன்வர்ட் பை தி கன்ட்ராக்ஷன் ஆஃப் தி மசில்ஸ். த ஃப்ளூயிட் மூவ்ஸ் ஆன்வர்ட் பை தி கன்ட்ராக்ஷன் ஆஃப் தி மசில்ஸ். In addition to the muscles, there are some intrinsic factors which cause the movement of adjacent muscles and the pulsation of large arteries. அதாவது சம் மசில்ஸ் வந்து ஒரு கன்ட்ராக்ஷன் பண்ணதால் லிம்ப் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மசில் கன்ட்ராக்ஷனோட சேர்ந்த மாதிரி சம் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ காசஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் adjacent muscle and the pulsation of large arteries. Arteries means blood vessels. blood vesselsல லார்ஜ் ஆர்டரிஸில் இருக்கக்கூடிய பல்சேஷனாலையும் இந்த மூமெண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகப்படுது அப்படின்னு அர்த்தம். The small vessels join to form the larger vessel. Larger vessels then join with other lymphatic to form still larger vessels, which merge to form the main lymphatic trunks. The right lymphatic duct and left the lymphatic duct, otherwise known as thoracic duct. அதாவது ஸ்மால் வெசல்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் ஒரு லார்ஜர் வெசல். லார்ஜர் வெசல் தென் ஜாயின் வித் அதர் லிம்பாட்டிக். ஸோ அனதர் லிம்பாட்டிக் அதனோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு லார்ஜர் வெசல் ஹெல்ப் பண்ணுது.
அதுவுமே ஸ்டில் லார்ஜர் வெசலாக தான் இருக்கும். விச் merged to form the main lymphatic trunk. அந்த இந்த ஸ்மாலர் வெசல் ஜாயின் ஆகி லார்ஜர் வெசலாக மாறி லார்ஜர் வெசல் அனதர் ஒரு லிம்பாட்டிக்கோட ஜாயின் ஆகி லார்ஜர் வெசலாகவே இருக்கும்போது இதெல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரு மெயின் லிம்பாட்டிக் ட்ரங்காக ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து ரைட் அண்ட் லெஃப்டாக இருக்குது லிம்பாட்டிக் டக்ட். ரைட் லிம்பாட்டிக் டக்ட் அண்டு லெஃப்ட் லிம்பாட்டிக் டக்ட். ரைட் லிம்பாட்டிக் டக்டை வந்து ரைட் சைடில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் லிம்ப் வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லெஃப்ட் லிம்பாட்டிக் டக்ட் இஸ் அதர்வைஸ் known as thoracic duct. Lymph from the entire body except the upper right quadrant eventually into the thoracic duct which drains into the left subclavian vein. அப்போது இந்த லெஃப்ட் thoracic left lymphatic duct is otherwise known as thoracic ductன்னு சொன்னோம் இல்லையா. அந்த thoracic ductல என்டையர் பாடியுமே வந்து லிம்ப் வந்து ஃப்ளோ ஆகும். பட் எக்ஸப்ட் இன் தி அப்பர் ரைட் குவாட்ரண்ட் மட்டும் இல்லை. அப்போது இந்த லிம்ப் வந்து ட்ரைன்ஸ் இன்டு தி லெஃப்ட் சப்க்ளேவியன் வெயினுக்கு ட்ரைன் ஆகிடுதுன்னு அர்த்தம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த thoracic duct அதர்வைஸ் known as left lymphatic ductன்னு சொன்னாலே இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அபவுட் 35 to 45 சென்டிமீட்டர் லாங். ஸோ அதனோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thoracic ductோட லென்த் 35 to 45 சென்டிமீட்டர். thoracic duct collects the lymph from left side of the body. அப்போது லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடியில் இருக்கிற லிம்பை வந்து கலெக்ட் பண்ணுறதோட ஒர்க் வந்து thoracic duct or left lymphatic duct. Okay, thoracic duct begin as the receptaculum chyli or cisternae chyli in front of the lumbar vertebra. lumbar vertebraக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர்னா கைலி அப்படின்ற இடத்துல இருந்து தான் thoracic duct வந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். it collects lymph from left side of abdomen, left side of neck, left side of arm and left leg. it opens into left subclavian veins. இதனோட flow of circulation அந்த lymph flow எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த lumbar vertebra in front of the lumbar vertebraவில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிஸ்டர்னே கைலின்ற இடத்துல இருந்து லிம்பை கலெக்ட் பண்ணி ஃப்ளோ பண்ணுது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தெல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணி லெஃப்ட் சப்க்ளேவியன் வெயினுக்கு வந்து ட்ரைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் அப்டமன், நெக் அண்ட் ஆர்ம் அண்டு லெக்கு இந்த மாதிரி பார்ட்ஸில் இருந்து லிம்பை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து லெஃப்ட் சப்க்ளேவியன் வெயினுக்கு ட்ரைன் பண்ணிடுதுன்னு அர்த்தம். Right lymphatic duct. Right lymphatic duct, it is about 1.25 cm long. It drains lymph from the upper right side of the body. அப்போ lymph எங்கே கொட்டுதுன்னா upper right side of the body. ரைட் சைட்லேயே அப்பர் மட்டும்தான். ஓகே, from the upper right side of the body, right lymphatic duct. The right lymphatic duct collects lymph from the right jugular trunk which drains the right side of the head, neck and right arm. The right lymphatic duct collects lymph from the right jugular trunk which drains the right side of the head, neck and the right arm. Okay, ஸோ நம்ம இன்றைக்கி லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இன்ட்ரொடக்ஷன், லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் பார்த்தோம், லிம்ப்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம், லிம்பாட்டிக் வெசல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லிம்பாட்டிக் ஆர்கன்ஸ் பார்ப்போம். அந்த ஆர்கன்ஸில் ஸ்ப்ளீன் அண்ட் தைமஸ் அப்படின்றத அடுத்த கிளாஸாக பார்ப்போம். ஸ்டடி வெல், தேங்க்யூ.